கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அருணகிரியார் வழியில் அவர் திருப்புகழ் பாடிய தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். இப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கோம்? பாண்டிய நாடு, மதுரை மீனாட்சி ஆட்சி செய்யும் அற்புதமான ஊர் மதுரையில இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா முருகர் ஒரே இடத்துல இருக்காரானா கிடையாது. நிறைய வடிவங்களில் அவ்வளவு பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முருகப்பெருமான் காட்சி தருவர். துவஜஸ்கம்பம் சுவாமி சன்னதி சுந்தரேஸ்வர பெருமான் அவருடைய சன்னதிக்கு போற வழியில் அந்த துவஜஸ்கம்பம் இருக்கும். அது கிட்ட ஒரு முருகன், கழுகுமலை முருகன், அப்புறம் மீனாட்சி சன்னதி வாசல்ல, சுந்தரேச கடவுள் சன்னதி வாசல்ல, இப்படி நிறைய முருகரை பார்க்கலாம். இந்த இடத்துல தான் சம்பந்தர் அப்படின்ற மிகப்பெரிய சிவபக்தர் காழியூர் பிள்ளை வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தினார். விபூதியின் பெருமையை உணர்த்தினார். கூன் பாண்டியனை அப்படியே நிமிர வைத்தார். அவரை மட்டும் இல்ல, சைவத்தையே நிமிர வைத்தார் அப்படிதான் சொல்லணும். அப்பேற்பட்ட இடம்தான் இந்த மதுரை. நிறைய இடங்கள்ல அருணகிரியார் அந்த ஞானசம்பந்தர் யார் தெரியுமா? முருகன் அம்சம் அப்படின்றத ஆணித்தரமா நம்புறார். இப்ப என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் பண்றாரோ அதை சொல்லி முருகான்னு சொல்லிடுவார். அந்த நோய் தீர்த்த படலம், மந்திர விபூதியால் நோய் தீர்த்தது, இதெல்லாமே முருகன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் தான் நம்முடைய அருணகிரிநாதர். இங்க கழுகுமலை முருகன், அவனுக்குமே ஒரு அழகான சன்னதி உண்டு. இங்க சோமாஸ்கந்த வடிவத்துல தான் சன்னதிகள் உள்ளன. ஒரு பக்கம் மதுரை மீனாட்சி, இன்னொரு பக்கம் சுந்தரேச கடவுள். இவர்கள் இருவர் சன்னதிக்கு நடுல கூடல் குமாரர், இது கூடல் மாநகர் இல்லையா, மதுரைக்கு இன்னொரு பேர். அதனால முருகனுக்கு கூடல் குமாரர் அப்படின்ற பேர்ல நடுவுல சன்னதி உண்டு. அந்த சன்னதியில முருகன் எப்படி இருப்பான்? அப்படியே 6 முகம், 12 கை, கிழக்கு நோக்கி, வள்ளி தெய்வ யானையோட, மயில் மீது இருக்கக்கூடிய அழகான திருவுருவம் முருகப்பெருமானுக்கு. மயில் வடக்கு பார்த்து இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இடம்தான் இது. 20 திருப்புகழுக்கும் மேல சம்பந்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லியிருக்கார். கவுனியர் உருவில் வந்த முருகோனே அப்படின்னே ஒரு இடத்துல அக்னாலஜே பண்றார். அப்படின்னா யாரு? ஞான சம்பந்தரா வந்தது முருகன். அதனாலதான் இப்ப மதுரை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தாய் தந்தை அப்படியே தமிழ் வளர்த்த இடம், அம்பிகை ஆட்சி புரிந்த இடம். அந்த இடத்துல சிவபெருமான் வழிபாடு இல்லையா? சமணர்களா விபூதி வைக்க பயப்படுறாங்களா? இதை மாத்தணும் அப்படின்ற புரட்சியான விஷயமா முருகன் சம்பந்தர் அம்சம் அப்படி வந்து எல்லாத்தையும் மாத்தினார் அப்படின்றது தான் நம்ம அருணகிரியாருடைய நம்பிக்கை. முன்பே சொன்னது மாதிரி 11 திருப்புகள் இந்த இடத்துல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கழுகுமலை முருகனுக்கு அழகான அலங்காரம், விபூதி காப்பு. இங்க பால தண்டாயுத பாணி அப்படின்ற பெயர்லயும் முருகன் இருக்கார், அவருக்கு ராஜ அலங்காரம். அப்ப பிரதான முருகனுக்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எல்லா முருக வடிவங்களுக்கும் அலங்காரங்கள் உண்டு. மதுரையில் 11 திருப்புகள், எல்லாமே அழகான திருப்புகள். அங்கே போனால் மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், சம்பந்தர், முருகப்பெருமான், இப்படி எல்லாரையும் போற்றி அருணகிரியார் பாடுறார். அப்பேற்பட்ட அழகான பதி தான் நம்முடைய மதுரையம்பதி. மதுரைக்கு போனீங்கன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடலாம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, திருமுறை பாடுங்க. அதே மாதிரி மறக்காம திருவாசகம். ஏன்னா அந்த பாண்டிய நாடு தான் நமக்கு மாணிக்க வாசகரை தந்தது. திருவாசகமும் பாடுங்கள். ஆனா இனிமே மறக்காம ஒரு தமிழ் கடவுளுக்கு தமிழ் வளர்த்த மதுரையை விட என்ன சிறப்பான இடம். அதனால மறக்காம திருப்புகழை, மதுரை முருகன் மீது பாடப்பட்ட திருப்புகழை பாடி பரவுங்கள். அப்படி ஒரு அழகான இடம். முன்பே சொன்னது மாதிரி சங்க புலவர்கள் வரிசையிலையும் முருகன் இருப்பான். இப்படி எங்கு நோக்கினும் தமிழ் பேசுற அழகே தனி.
அப்படி மதுரைனாலே முருகன், முருகன்னா மதுரை தமிழ் இப்படி கூட சொல்லலாம். மீனாட்சினாலும் மதுரை தான், முருகன்னாலும் தமிழ். இப்படியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணும். சோமசுந்தர கடவுள் 64 திருவிளையாடல்கள் பண்ணினார், அவரை தரிசனம் செய்தோம். கூடல் குமாரர் அப்படின்ற முருகனை தரிசனம் செய்து அடுத்தது எங்க போலாம்? பல நாள் திருப்பரங்குன்றத்திலிருந்து மீனாட்சி கல்யாணத்துக்கு முருகன் வருவான். திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம்னா மீனாட்சி போவான். இப்ப நம்ம எல்லாரும் திருப்பரங்குன்றம்னு முதலாம் படை வீடு, அங்க போகலாம், முருகனை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.